டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு என்ன தெரியுமா? டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோப்பு தான். இன்றைக்கி சோப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, குளிக்கிற சோப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா மினிமம் 2 சோப்பாவது இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஒருத்தருக்கு ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு மைசூர் சாண்டல் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து சிந்தால் பிடிக்கும், வெளியில் அதிகமாக விளையாடிட்டு வரேன் எனக்கு டெட்டால் சோப் வேணும்னு கேட்பாங்க, இல்லை ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் நான் டவ் போடணும்னு கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சோப் அப்படிங்கிறது இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டிஃப்ரென்சியேஷன். பிகாஸ் டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு 10 ரூபாய்க்கு தான் பொருளை விற்கிறோம், ஓகேவா? அப்படின்னு வச்சுட்டு எல்லாரும் அந்த 10 ருபீஸ், இந்த 10 ருபீஸ்க்குள்ளே நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு யாருமே இப்போ சொல்கிறதே கிடையாது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போட்டி போட போகிற அந்த அளவுக்கோலே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, நீ பாரு, நீ வந்து பிங்க் கலர் சோப் கொடுக்குறியா, நான் பாரு நான் அப்படியே பக்காவாக வந்து ஐம் கோயிங் டு கிவ் அ சோப் விச் வில் டேக் தெம் டு த மவுண்டன் ரேஞ்சஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவோம், நான் அப்போ லிரில் சோப் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. சில பேர் வந்து ஜெர்ம் ப்ரொடெக்ஷன் சொல்லி டெட்டால் சோப்புன்னு ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வாசனை ஒரிஜினல் சாண்டல்வுட் அப்படின்னு சொல்லி சந்தூர் லைக் டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குவாலிட்டி இருக்குது, அது மற்றவங்க கிட்டே இல்லை, அதனால இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் என்கிட்ட 40 ரூபா கொடுத்து வாங்குங்க அப்படின்னு நான் வந்து காம்பீட் பண்ணுறேன்ல, இதுக்கு பேர் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது வந்து எதில் வேணால் கொண்டு வரலாம். மற்றவங்களும் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நான் பாருங்கள் அது 100 ருபீஸ் தான் விற்பேன், பட் என்கிட்ட இவ்வளோ குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் வந்து எப்போவுமே ப்ரைஸில் சண்டை போட மாட்டேன். ப்ரைஸ் வந்து மற்றவங்கள விட அது அதிகமாக கூட இருக்கலாம், இல்லை அதே ப்ரைஸ் கூட இருக்கலாம், வாட் எவர். பட் எனக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ் சைக்கலாஜிக்கலாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டுமே ஒரே சோப்பு, ஓகேவா? ரெண்டுமே ஒரே சோப்பு. இது வந்து ஆக்சுவலி நடந்துச்சு தெரியுமா? இது நான் வந்து உங்களுக்கு செம்மையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொக்கோகோலா, பெப்சி. ஜென்ரலாகவே மக்களுக்கு கொக்கோகோலா ரொம்ப பிடிக்குமா, பெப்சி பிடிக்காதான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொக்கோகோலா தூக்கி பெப்சி பாட்டிலில் ஊற்றி, பெப்சியை தூக்கி கொக்கோகோலா பாட்டிலில் ஊற்றி 2 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னே கொக்கோகோலா பாட்டிலில் இருக்கிறத குடிச்சிட்டு இதான் நல்லா இருக்குன்னு ஒரு கன்சியூமர் சொல்கிறாங்க. பெப்சி பாட்டிலில் இருக்க கோக்கு குடிச்சிட்டு பீப்புள் சே இட்ஸ் நாட் குட், எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்படின்னா மக்களோட மனசுக்குள்ளே என்ன சைக்கலாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்டிங்னா, எனக்கு கோக் தான் பிடிக்கும். நமக்கு கோக்கோட டேஸ்ட்டை பெப்சியோட டேஸ்ட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே தெரிலனா கூட நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, எனக்கு கோக் தான் பிடிக்கும். அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் உங்கள் மைண்டுக்குள்ளே விதைச்சிருக்கான்ல கொக்கோகோலா, அதுதான் கொக்கோகோலாவுடைய டிஃப்ரென்சியேஷன் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எஸ்பெஷலி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது, இந்த கான்செப்ட் எனக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் வித் வாட் எவர் பாசிபிள் வேஸ் ஐ கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.